திருவாரூரில் வாழ்ந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் பற்றி தெரியுமா? இவரது இயற்பெயர் அருணாசலம். 5 வயது வரை பேசாதிருந்தவர். பிறந்த குழந்தை பேசாதிருக்கிறதே, ஊமையோ என்று பெற்றோருக்கு கவலை. ஏதும் தெய்வக் குற்றமோ என்று எண்ணுகின்றனர். வேண்டியவர்க்கு வேண்டியவாறு அளிப்பதுதானே இறைவனின் இலக்கணம். அண்ணாமலையாரே, இந்த குழந்தையின் பெற்றோருக்கு அவர் தம் குறை தீர்க்க சிவனடியார் வடிவில் நேரே வருகிறார். குழந்தையின் பெற்றோர் அந்த சிவனடியாருக்கு பாத பூசை செய்து தங்கள் மனக்குறையை கூறுகின்றனர். சிவனடியார் குழந்தையை பார்க்க உள்ளே சென்றார். குழந்தை பத்மாசனத்தில் சிவனடியாராக வந்த அண்ணாமலை வள்ளல் தன் அருட்பார்வை மூலம் ஞான தீட்சை அளிக்கிறார். இப்படி பார்வை மூலம் வழங்கப்படும் தீட்சையை நயன தீட்சை என்பார்கள். சிவனடியார் பெற்றோரை நோக்கி, இவன் ஊமை மட்டுமின்றி உலகத்தாரையும் நற்கதி சேர்க்க பிறந்தவன். இவன் ஊமை இல்லை, இனி உங்களுடன் பேசுவான் என்றார். பெற்றோர் மனம் மகிழ்ந்து குழந்தையை பார்த்து, குழந்தாய், நீ ஏன் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறாய் என்றனர். அதற்கு அத்தெய்வீக குழந்தை, சும்மா இருக்கிறேன் என்றது. உடனே சிவனடியார், சும்மா இருக்கின்ற நீ யார் என்றார். அதற்கு தன் கண்களை திறக்காமலேயே தியான நிலையில் இருந்தபடி, நீயே நான், நானே நீ என்று கூறியது. அடியாரும் உண்மை உண்மை என்று கூறியவாறே மறைந்து விட்டார். குழந்தை பேசுகிறானே என்ற களிப்பில் இருந்த பெற்றோர் சிவனடியார் மறைந்ததை கவனிக்க தவறிவிட்டனர். பிறகுதான் தங்கள் களி தீர்த்து குழந்தையின் பிறப்பு ரகசிய வெளிப்படுத்தியது அண்ணாமலையார்தான் என்று உணர்ந்தனர்.